தசாவதாரம் என்று அழைக்கப்படும் விஷ்ணுவின் 10 அவதாரம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகில் தீமைகளை அழித்து பாடம் புகட்டவும், தர்மத்தை மீட்டெடுக்கவும் 9 அவதாரங்களில் தோன்றிவிட்டார் விஷ்ணு பரமாத்மா. அடுத்தது அதர்மத்தின் முடிவில் 10வது அவதாரம் எடுப்பார் என்று கருதப்படுகிறது. நம்ம அந்த 10 அவதாரம் பற்றியும், அவர் தோன்றிய யுகங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிருஷ்ணரை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். பொற்காலம் என்று அழைக்கப்படும் சத்திய யுகத்தில் 4 அவதாரங்களில் தோன்றினார். முதலில் மத்ஸ்ய அவதாரம், அதாவது மீன். முதலில் தோன்றிய புனித நூல்கள் மற்றும் முழு உலகையும் மூழ்கடித்த வெள்ளத்திலிருந்து காப்பாற்ற தோன்றினார். இரண்டாவது கூர்ம அவதாரம், அதாவது ஆமை. பார்க்கடலை கடையும் போது மந்தார மலையை தனது முதுகில் தாங்கினார். மூன்றாவது வராக அவதாரம், அதாவது பன்றி. ஹிரண்யாக்ஷனின் கையில் சிக்கிய பூமாதேவியை தோற்கடித்து மீட்டார். நான்காவது நரசிம்ஹ அவதாரம், அதாவது சிம்ம முகமுள்ள மனிதர். ஹிரண்யகசிபு என்னும் அரக்கனிடம் சிக்கிய தனது பக்தர் பிரகலாதனை காப்பாற்ற தோன்றினார். அடுத்தது திரேத யுகத்தில் 3 அவதாரங்களில் தோன்றினார். ஐந்தாவது வாமன அவதாரம். அசுர குலத்தில் பிறந்த மகாபலி சக்கரவர்த்தியை அழிக்க சிறுவனின் உருவில் வந்து 3 அடியில் பூலோகம் மேலோகம் உட்பட அனைத்தையும் அளந்து அந்த அசுரனை அழித்தார். ஆறாவது பரசுராமன், அதாவது போர் வீரன். ஊழல் நிறைந்த க்ஷத்ரிய மன்னர்களை அழிக்க தோன்றினார். ஏழாவது ராமாவதாரம், அதாவது அயோத்தியின் அரசர். மனித உருவில் அயோத்தியின் அரசனாக பிறந்து அசுர மன்னன் ராவணனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். அடுத்தது துவாபர யுகத்தில் 2 அவதாரங்கள் எடுத்தார். எட்டாவது கிருஷ்ணாவதாரம். மகாபாரதத்தில் முக்கிய அங்கம் வகித்து தர்மத்தை நிலைநாட்டி அர்ஜுனன் மூலமாக கீதை என்னும் புனிதத்தை இந்த உலகிற்கு கற்றுக் கொடுத்தார். 9வது அவதாரம் பலராமன், அதாவது கிருஷ்ண பரமாத்மாவின் சகோதரன். கிருஷ்ணரின் அம்சமான பலராமன் சகல சாஸ்திரம் மற்றும் வித்தைகளிலும் கைதேர்ந்தவர். அது மட்டுமின்றி புத்தரான இவர் முற்காலத்தில் துரியோதரரின் ஆசிரியரும் கூட. இறுதி யுகம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் கலியுகம். 10வது கல்கி அவதாரம். கலி கோர தாண்டவம் ஆடும் பொழுது இருளில் இருக்கும் இந்த உலகிற்கு ஒரு வெளிச்சமாக வந்து இந்த உலகை புதுப்பித்து புதிதாக படைப்பார் என கருதப்படுகிறது. இந்த அவதாரத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.